ஆஞ்சநேயர் பலசாலியை தவிர ஒரு தடவை பெரிய லங்கைக்கு போனால் தீயிட்டார், திரும்ப வந்தார், ராமனுக்காக சண்டை போட போனார், அப்புறம் அவர் எங்கோ இருந்தார், தவம் புரிந்தார். அப்படித்தான் அவர் வந்திருக்கார். தபஸ் பண்றவாளை பத்தி நம்ம லோகத்திலே பொதுவான ஒரு தப்பு கருத்து, இவர்கள்லாம் வேற ஒன்றும் பண்ண முடியாட்டா தவம் பண்ணிட்டு இருக்கார்கள். இது எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கமோ இல்லையோ. அவர் அப்படியே உட்காந்துருக்காருன்னா வேலையெல்லாம் பார்க்க தெரியல, வியாபாரம் பண்ண தெரியாது, அதனால தபஸ்வியா போயிட்டார். இல்லவே இல்லை. இப்போ ஆஞ்சநேயர் தபஸ்வியா போயிட்டார்னா ஒன்றும் பண்ண தெரியாமையா? நினைத்த மாத்திரத்துல போறார், ஓஷதி மலையையே தூக்கிட்டு வரார். வெறும் 4 மூலிகை எடுத்துக்குவான்னு சொன்னால் மூலிகை கிடைக்கலைங்கிறதுக்காக ஒரு சஞ்சீவி பர்வதத்தையே பேர்த்து வந்துட்டாரே. 2 தரம் கடலை தாண்டி போயிட்டு வந்திருக்காரு. முதல் தரம் கடல் தாண்டினதாவது மகேந்திரகிரியிலேருந்து தாண்டி போனது. திருக்குறுங்குடின்னு திவதேசம் கேள்விப்பட்டிருக்கு. வானமாமலை 4 நேரி பக்கத்துல திருக்குறுங்குடி, அதான் திருக்குறுங்குடி நம்பியோட ஆஸ்தானம். அங்கிருந்து தான் தாவியிருக்கார். தொலை தூரம்னு சொல்ல முடியாது. ஆனா அடுத்து சண்டை நடந்துட்டே இருக்கிறச்சே அஸ்திரத்தால கட்டுப்படுத்தப்பட்டனர் ராமனும் லக்ஷ்மணன். அப்ப ஜாம்பவான் சொல்றார், இவா உயிர்ப்பித்து எழணும்னால் வடக்க போய் ஹிமாச்சலத்தை தாண்டி இருக்கிற மலையிலேருந்து மூலிகை கொண்டாகணும். அப்ப ரெட்டிப்பு தூரம் தாண்டி ஆகணும். ஒரு பக்கம் கடலை தாண்டினாத்தான் ராமேஸ்வர பக்கமே வரலாம், மறுபடியும் தாண்டினாத்தான் தெற்கு பாரதத்திலேருந்து வடக்கு பாரதம் போனமே உத்தர பாரத தளவுக்கு. அத்தனையும் ஒரே தாவிட்டார். நம்ம எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கிறது முதல் தரம் தாவினதை நன்னா தெரிஞ்சு கொண்டாடிடுவோம். ஆனா அதை விட அதிக தூரம் தாவினதுங்கிறது 2ஆம் தர தாவின போதுதான். அது அவ்வளவுதான் யாரும் கண்டுகொள்வதில்லை, நாம ரொம்ப பேசுறது கிடையாது. ஆனா அது திரும்பி வர சேர்க்கிற சஞ்சீவி மலையை கொண்டது மட்டும் சித்திரமா எல்லா இடத்துலையும் இருக்கு. அதை நன்னா ஞாபகம் வச்சிருக்கோம். இங்கே நாங்க போனாலும் தெரியாது, கடலை தாண்டதை விட அதிக தொலைவு தாண்டினது அப்பதான். இவ்வளவு பலம் இருக்கிறவர் ஆங்காங்கு கோவில்கள் எல்லாம் போய் தரிசிக்கிறமே எப்படி நிற்கிறார்? ஏதாவது அடிக்கிறாப்புல நிற்கிறாரா, குடைக்கிறாப்புல நிற்கிறாரா? கையை கூப்பி கொண்டு பக்த ஆஞ்சநேயரா துளியும் பணிவு மாறாமல் நிற்கிறார். ஆக ஒரு பக்கம் பலத்துக்கு பலம், மற்றொரு பக்கம் பணிவுக்கு பணிவு. இந்த 2 தானே நம்ம வாழ்க்கையில கேட்கவே முடியும். பலசாலியா இருக்கணும், எதையும் ஆற்றக்கூடிய சக்தி இருக்க வேண்டும், ஆற்றல் மிக்கவனா இருக்கணும், கூடவே பணிவோடு இருக்க வேண்டும். ரொம்ப பணிவா இருக்காருனாலே ஆற்றல் குறைஞ்சு போடும். ஆற்றல் அதிகமா இருக்குனாலே பணிவா இருக்க மாட்டோம். ஆனா இந்த 2 சேர்ந்த சொல்லியோ நரசிம்ம பெருமான ஆட்டம் ஒரு கூட்டுன்னு வச்சுக்கணும். நரசிம்மருக்கு கழுத்துக்கு மேலே சிங்கம், கழுத்துக்கு கீழே மனித உடல். சிங்கத்தை பார்த்தாலே என்ன தேஜஸ், என்ன ஒளி, என்ன காம்பீரியம், என்ன வேகம், என்ன சக்தி, வீரம், இதெல்லாம் அதை பார்த்தா கொண்டாடுவோம். மனிதன்னு பார்த்தாலே பணிவு, ஞானம், விவேகம், பக்தி, இதெல்லாம் மனிதனை பார்த்த உடனே ஞாபகம் வரும். இந்த 2ஐயும் சேர்க்க முடியுமா? அந்த சேராத 2ஐயும் சேர்த்து காட்டினார் இல்லையோ லோகத்துல. அதுதான் மிக பெரியது. சேராத 2ஐ சேர்க்க வேண்டும். இப்போ ஒருத்தர் இடத்தில் விஷமும் அமுதமும் சேர்ந்து இருக்குமா? கீரியும் பாம்பும் ஒரு வீட்டுல இருக்குமா? கிளிப்பிள்ளையும் வேற பாம்பு ஒரு வீட்டுல இருக்குமா? இருக்காது. ஆனா திருவிண்ணகர் ஒப்பிலாத அப்பன், ஒப்பிலி அப்பன் கேள்விப்பட்டிருப்பிள்ளை. ஒப்பிலி அப்பன் கோயில், அதை பத்தி நம்மாழ்வார் 10 பாசுரங்கள் அந்த பெருமானுக்கு பாடுறார். நல்குறவும் செல்வம், நரகமும் சிவர்க்கமுமாய், வெல்பகையும் நட்பும் விடமும் அமுதமுமாய், பல்வகையும் பரந்த எம்பெருமான் ஒப்பிலாத அப்பன். நல்குறவு செல்வம், வறுமை பணம், நரகம் சிவர்க்கம், நரகமும் ஸ்வர்க்கமும், வெல்பகையும் நட்பும், பகையும் நட்பும். இப்படி 2 நேர் எது. ஒரு இடத்துல இந்த 2 சேர்ந்து இருக்கவே இருக்காது. கீரி பிள்ளையும் பாம்பும் போலே. ஆனா பகவான் இடத்துல அனைத்துமே சேர்ந்து தான் உள்ளன. பகையும் இருக்கு, நட்பும் இருக்கு, கீரியும் இருக்கு, பாம்பும் இருக்கு, மயிலும் இருக்கு, பாம்பும் இருக்கு. சேராததை சேர்த்திருக்காரோ இல்லையோ, அதை தான் இந்த ஒப்பிலாத அப்பனிடத்துல கண்டேன்னு ஆழ்வார் பாடுறார். 6ஆம் பத்து திருவாய்மொழி 6ஆம் பத்தில் 3ஆம் திருவாய்மொழியாலே திருவிண்ணகரப்பன் ஒப்பிலாத அப்பனையே பாடினார். அதை போல இங்கேயும் நாம பார்க்க வேண்டியது, சேராத 2ஐ ஆஞ்சநேயர் சேர்த்தார். பலம், சக்தி, ஆற்றல் ஒரு பக்கம், பணிவு, பக்தி, மென்மை, அடக்கம் மற்றொரு பக்கம். இது 2ம் லோகத்தில் சேராது. ஆனா அந்த சேராததை சேர்த்தாலும் இல்லையோ, நாம அவர் திருவடிகளை பிடிச்சுட்டோம்னால் நம்ம கிட்டே சேராதது அத்தனை சேரும். நான் வெறும் பணத்தை சொல்லலை,
சேராத பணம்லாம் நம்ம கிட்ட சேரும், அது இருக்கட்டும், வரும் போகும், இருக்கத்தான் போகும். ஆனா சேராதது சேரணும்னா நம்ம ஒருத்தருக்கு என்ன தெரியுமா ஆசை இருக்கும்? இப்பவே இங்கேயே உட்காண்டே இருக்கணும், இந்த உபன்யாசத்தையும் கேட்கணும், ஆஞ்சநேய வைபவம் தெரிஞ்சுக்கணும். ஆனா அதே சமயம் நாளைக்கு ஏதோ திங்கக்கிழமை பரீட்சை இருக்குன்னு வேற சொல்லியிருக்கா, அதுக்கும் படிக்க வேண்டியிருக்கு. இப்போ இங்க உட்காண்டே இதையும் கேட்டுட்டு அதே சமயம் பாட புத்தகத்தையும் படிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தா இங்க இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப திருப்தியா தானே இருக்கும். அப்ப அந்த மாதிரினா சேராதது ரெண்டு, இங்க இருக்கிறச்சு அங்க இருக்க முடியாது, அங்க இருக்கிறச்சு இங்க இருக்க முடியாது. இதை போல லோகத்துல எத்தனையோ சேராதது இருக்கு. நமக்கே கூட தான் அப்படி, இந்த கல்யாணத்துக்கு போனோமா அந்த கல்யாணத்துக்கு போனோமா, முகூர்த்த நாள்ல 2 பேர் பத்திரிகை கொடுத்தார்கள், இவரும் வேண்டியவர் அவரும் வேண்டியவர், ஒரு இடத்துக்கு தான் நான் போக முடியும். ஒண்ணு இந்த ஊர்ல, இன்னொன்னு இங்க இருந்து ஒரு 200 மைல் தள்ளின்னு வச்சுங்களேன். இந்த ஊர்லயா இருந்தா 2-3 இடத்துக்கு போயிட்டு வரலாம், இன்னொன்னு தள்ளியா இருந்தா போக முடியாது. அப்போ ஒன்னை விட்டு கொடுத்தாகணும். விட்டு கொடுத்த உடனே அவ 1 மாசம் கழிச்சு பார்க்கச்சே சண்டை கொண்டு மாட்டாளா, பத்திரிகை கொடுத்தேனே நீ வரலையே. அப்ப நம்ம சொல்லணும், மனமெல்லாம் உங்க கல்யாணத்துல தான் இருந்தது, ஆனா ஏனோ என்னால வர முடியல, இது சாக்கு அது சாக்கு நொண்டி சாக்கு சொல்லணும். அவர் உடனே புரிஞ்சுடுவார், நீ வேற எங்கேயோ போயிருக்க, உண்மையை சொல்லாம மறைச்சிருக்கேன் நீ. இப்போ சரி, என்னை விட முக்கியமா இருந்திருக்கு போல இருக்குன்னா, அதெல்லாம் என்ன அப்படி சொல்லுகிறீர்கள், நீங்க உங்க கல்யாணம் தான் எனக்கு முக்கியம், ஆனா நன்னா இது முக்கியம் இல்லைன்னு தான் இன்னொரு இடத்துக்கு போயிருக்கணும். இப்போ இல்லைன்னா இங்கேயே வந்திருக்க மாட்டோமா. ஆனா அப்படி பேசிடுறோம்னா விட்டு கொடுக்க முடியாது, ஒருத்தருடைய கோபத்தை சம்பாதிச்சுக்கிறதுக்கு முடியாது. ஆனா இப்போ ஒரு ஆற்றல் இருக்குன்னு வச்சுக்கோ, இங்கேயும் இருக்கலாம் எங்கேயும் இருக்கலாம். அந்த ஆற்றல் இருந்ததென்றால் ஆஞ்சநேயரை பிரார்த்தித்தா அதாவது கிடைக்கும். நான் இப்ப சேராத 2ன்னு எதை சொன்னேன் தெரியுமோ, ஏற்கனவே சொன்ன ஆற்றல் கூட கிடைக்கும், ஆனா வெறும ஹனுமத் பிரபாவம் கேட்டதுக்காக கிடைக்காது. அதுக்கப்புறம் நாம அந்த தபசு பண்ணணும், பண்ணினா தாராளமா வரும். இப்ப அவ்வளவெல்லாம் நமக்கு வேண்டாம்னு வச்சுக்கணும். நம்ம என்ன அணிமா கரிமா லகிமா மகிமா, பெரிய உடம்பாக்கிக்கிறது, சின்னதாக்கிக்கிறது, லேசாகிறது, பறக்கிறது, இதெல்லாம் நம்ம இப்ப எதிர்பார்க்கிறோம்னா. ஆனா நாம எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமோ, சம்சார சுழலுக்குள் கணவன் மனைவி பிள்ளை பொண்ணு நாட்டு பெண் மருமகன் உறவுக்காரர்கள் இவர்கள் எல்லாரையும் திருப்திப்படுத்த வேண்டியிருக்கு. அதே சமயம் பக்தியில முன்னேறி பெருமானையும் திருப்திப்படுத்த வேண்டியிருக்கு. இந்த 2த்துக்குள்ள கொஞ்சம் சேராததை சேர்த்து கொடுத்துட்டா தேவை. இங்க இருக்கிறவ யாருக்கான இதுல மாற்று கருத்து உண்டாக்கோ, எல்லாருக்கும் ஆசை இதுதான். போ சாமி, எனக்கும் எப்பவும் இறைவனுக்குன்னு இருக்கணும்னு விருப்பம்தான், ஆனா சம்சாரம் இழுக்கிறதே. எல்லாருக்கும் இப்போ ஓய்வு பெற்றுட்டா கூட மறுபடியும் ஒரு தரம் முழு வாழ்க்கை வாழ வேண்டியிருக்கு. ஏன்னா பொண்ணு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் பிரசவம் பார்க்க ஆரம்பிக்கிறதுலேருந்து புது வாழ்க்கை. இவர் இப்பதான் 58க்கு ஓய்வு பெற்றாரேனால் இல்லை, அது முதல் ஆட்டம் முடிஞ்சிருக்கு, இனிமேல் தான் 2வது ஆட்டம் ஆரம்பிக்க போறதுங்கிற மாதிரி. அதுலதான் நம்ம எல்லாருக்கும் ஆசை, 2 சேர்க்கணும். ஒரு பக்கம் சம்சார வாழ்க்கையிலையும் திருப்திப்படுத்தணும், நாமும் திருப்தி ஆகணும். இன்னொரு பக்கத்தில் ஆன்மீக முன்னேற்றம் பக்தி முன்னேற்றம் இருக்கணும், இதுவும் இருக்கணும் அதுவும் இருக்கணும். இந்த 2 எங்களால சேர்க்க முடியாததான் தவிக்கிறோம். அதுக்கு ஆஞ்சநேயர் இடத்துல வழி உண்டா? வழி இருக்கே. எத்தனைக்கு எத்தனை சண்டை பூசலோ அதையும் போட்டுக்கிறார், எத்தனைக்கு எத்தனை ராமநாம ஜபமோ அதையும் பண்ணிட்டே இருக்கார். அவரை பொறுத்த வரைக்கும் சம்சாரம்னா சண்டை பூசல், அவருக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலன்னு வச்சுக்கோங்க. அவரை பொறுத்த வரைக்கும் சம்சாரம்னா என்ன, ராவணனோட பேசுறது, தேவையில்லாத இந்திரஜித்திட்ட சண்டை போடுறது, அவர்களோட மல்ல யுத்தம் பண்ணி போகிறது பறக்கிறது, இதெல்லாம் அவருக்கு விருப்பம் என்ன கேட்டீங்கன்னா இவர்களை பார்க்கறதுல அவருக்கு எண்ணமே இருக்காது. நாம வாட்டுக்கு ஏகாந்தம் அமர்ந்தோம், ராமநாமத்தை சொன்னோம், இதுதான் அவருக்கு விருப்பம். ஆனா அதை தாண்டி அவருக்கு விருப்பமில்லாத சண்டையை அவர் போடத்தானே போட்டார். அவருக்கு விருப்பமில்லாத ராவணனோட பேசியிருக்கார், இந்திரஜித்தோட பேசியிருக்கார். இது இத்தனையும் நடந்திருக்கேனால் அப்ப அவரும் ஏதோ சேர்த்திருக்கார். சேராத 2 சம்சாரத்தையும் சேர்த்திருக்கார், பக்தியும் சேர்த்திருக்கார். அதை போல நமக்கும் சம்சாரம் நல்லா இருக்கணும், பக்தியும் வளர வேண்டும். இந்த லோகத்தில் இருக்கிறதுக்காக குடும்பத்துக்கு வேண்டிய கடமைகளும் ஒழுங்கா ஆற்றணும், அந்த லோகத்துக்கு போகிறதுக்காக பக்தியை ஒழுங்கா வளர்த்து கொள்ள வேண்டும். இப்ப இது 2 சேராததானே இருக்கு. இப்பவே கூட பாருங்களேன், இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கணும்னா நீங்க வியாபாரம் பண்ணி சம்பாதிக்க முடியுமோ? முடியாது. இந்த 2 மணி நேரம் பண்ண முடியாது இல்லை. இதுக்கு அப்புறம் போய் கூட இன்னொரு ஒரு நாள் உங்களுக்கு பாதிப்பு இருக்கும். அவர் ஆஞ்சநேயரை பத்தி அவ்வளவு சொன்னார், நாம் இந்த வேலைன்னு ஓடக்கூடாது போட்டுருக்கு. அதனால கொஞ்சம் நிதானப்பட்டு பகவத் தியானத்தில் ஈடுபடணும், பக்தியை வளர்த்துக்கணும். எப்ப பார்த்தாலும் இது முன்னாடி போயிட்டா வைராக்கியம் வந்தா தானே சாஸ்திரக்கார ஒத்துப்பார் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு வேகமா இந்த 3 நாள்ல வரும். எப்பவுமே அது வரும். கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனே வரும். ஏதாவது இது போல உபன்யாசம்
உபன்யாசங்கள்லாம் கேட்டா வரும். ஆனாலும் மகான்களை போய் தரிசிச்சு வந்தோம்னா வரும். ஆனா அது எவ்வளவு நேரம் நிற்குங்கிறது தான் அழகு. அவ்வளவு நேரம் வேகமா அது வளரும் இல்லையோ, நம்ம வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயாவது அது நிற்குமான்னு பார்க்கணும். வண்டியில ஏறி இங்கேருந்து நீங்க போறீங்க, அதுக்குள்ள நிறைய அது குறைஞ்சிருக்கும். போன உடனே யாரார பார்க்கறோமோ அடுத்த வேலைகளில் ஈடுபட்டோம், அது ராத்திரி 9:30க்குள்ள ஒண்ணுமே இல்லாத வடிஞ்சே போடும். அதுக்கப்புறம் மறுபடியும் நாளை சாயங்காலம் 5:30க்கு நினைக்க ஆரம்பிப்போம். திரும்ப ஆஞ்சநேய அனுகிரகத்தாலே ராம பக்தரா ஆயிடணும், பக்தியில நன்னா நம்ம வளரணும். இது தப்புன்னு நினைக்கிறீங்களா? இப்போ கவலைப்பட வேண்டாம். இப்படிதான் லோகத்துல முக்காவாசி பேர் இருக்கும். சொல்லுபவர் உட்பட கேட்பவர் உட்பட யாரும் எதற்கும் விதி விலக்கே கிடையாது. என்ன கொஞ்சம் வித்தியாசம்னா, உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வடியுமா இருக்கும், வேற சில பேர் கொஞ்சம் நாழி கழிச்சு வடியுமா இருக்கும். இவ்வளவுதான் வித்தியாசமே தவிர யாருக்கா இருந்தாலும் அந்த எண்ணம் குறையும். குறையிறது தப்பு இல்லை. ஆனா குறைஞ்ச உடனே திரும்ப ஆஞ்சநேயரை பிரார்த்தித்து அதை வளர்த்தணும். அதுலதான் எப்பவுமே நம்ம மூச்சுக்கோ இழுத்து விடுறோம். எவ்வளவு நேரம் அடிச்சுக்கலாம்? 72, 74. ஹிருதயம் ஏதோ அடிக்கணும் இல்லையோ, வேகமா ஓடுங்க. ஓட்ட பயிற்சி சொன்னாலே 100, 110, 120 அது வரைக்கும் தான் அடிச்சுது. வைத்தியர்கிட்ட கேட்டீங்கன்னா அதை தப்புன்னு சொல்ல மாட்டான். ஓடுறீள் வேகமா அடிச்சுக்கிறது அதனால இல்லை. ஆனா ஓடுறதை நிறுத்தின உடனே எவ்வளவு சீக்கிரத்துல அது 72க்கு வருதுங்கிறது தான் கேள்வி. நீங்க 120க்கு போகலாம், வேகமா போகலாம். ஆனா நிறுத்தின உடனே நீர்த்துரியதிலே இருந்தா தான் ஆபத்து. அது 120, 110 ஆனும் 100 ஆனும் 90 ஆனும் 80 ஆனும் 75 ஆயிடுத்துன்னா சரியா இருக்குவா. அது அங்கே எவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்துடுறோங்கிறதானே பார்க்கணும். அதே போல இங்கேயும் எத்தனை சம்சார எண்ணங்கள் நம்மளை போட்டு அலக்கழிச்சாலும் எத்தனை சீக்கிரம் ஆஞ்சநேயர் இடத்துல திரும்பி வந்துடுறோங்கிறதான் கேள்வி. அது இருக்கிற அளவுக்கு ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா திரும்பி வரவே முடியல, போனோம் அதன் வழியே போறோம்னு வச்சுக்கோ, அப்படி இருக்கலாம். என்னதான் சம்சாரம் நம்மளை பிடிச்சு இழுத்துதுனாலும் திரும்ப வர வேண்டும். வரவழைக்கிறதுக்கு வழி என்னன்னால் மேல மேல அவரை பத்தி தெரிய தெரிய வாழ்க்கையில இப்ப நம்ம ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதா, வீட்டுல ஏதோ நடக்கிறதுன்னு வச்சுக்கோ, உங்களுக்கு நிறைய மகாபாரத கதை, ராமாயண கதை, பாகவத கதை, புராண கதை தெரியும்னால், சொல்றேன் நிறைய கதைகள் தெரியும்னா, அன்றாடம் வீட்டுல நடக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கும் இது அந்த கதையில வர்ற அந்த மாதிரி இருக்கேன்னு நமக்கு தோணும். இது தோன்றதுல ஒரு பெரிய லாபம் இருக்கு. ஏன்னா இப்ப அந்த கதையை எனக்கு தெரியாதுன்னு வச்சுங்க, அப்ப வீட்டுல நடக்கிறதுக்கு அதுக்கு எனக்கு ஒரு தொடர்பு தெரியவே தெரியாது. இந்த தொடர்பு தெரிஞ்சதுன்னா அந்த கதையில எப்படி முடிவெடுத்திருக்காளோ அதை பார்த்து நாம இங்க முடிவெடுத்துள்ளோம். அதுதானே ஆன்மீகம்னு சொல்றது. அனைவருக்கும் வணக்கம். 2015 கேலண்டரை பற்றிய முக்கிய அறிவிப்பு கவனமாக கேட்கவும். கிஞ்சித்காரம் ட்ரஸ்ட் வழங்கும் கண்ணனின் மாயமென்ன மாயமே ஆன்மீக நாட்காட்டி 2015 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வியக்க வைக்கும் ஒவ்வொரு திருவிளையாடலுக்கு பின்னும் உள்ள ஆன்மீக கருத்தை தியானித்தோமானால் மறுபிறவி இல்லை என்கிறது கீதை. இவற்றை விளக்கி இந்நாட்டாட்சியை வெளியிடுகிறோம். ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் உள்ள கண்ணனின் விளையாட்டுகளை விளக்கி அழகிய வண்ணப்படங்களோடு 12 பக்கங்கள் கொண்ட பெரிய கேலண்டர் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் யமுனா, மதுரா, பிருந்தாவனம், கோகுலம், துவாரகை, குருக்ஷேத்திரம் ஆகிய இடங்களின் வீடியோ காட்சிகள், சிறுவர் சிறுமியருக்கான வண்ணம் தீட்டுதல் மற்றும் கேள்வி பதில் புத்தகம் இவற்றுக்கு பரிசு உண்டு. இவை அனைத்துக்குமாக நீங்கள் அளிக்க போகும் நன்கொடை ரூபாய் 200 மட்டுமே. உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். வழக்கம் போல் சிட்டி யூனியன் வங்கியின் அனைத்து கிளைகளிலும் நவம்பர் 10 முதல் டிசம்பர் 2 வரை முன்பதிவு செய்த அதே கிளையில் கேலண்டரை பெற ஜனவரி 1 முதல் ஜனவரி 10, 2015 வரை. அருகில் வங்கி கிளை இல்லாதவர்கள் kinchit.org kinchit.org வலைத்தளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 04424992728